வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசி கேட்டோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16, குறிப்பாக 16ஆம் வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதான் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். பாருங்க, வேத வாக்கியத்தை நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா புரட்டுறாங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நூற்றாண்டு காலத்திலே பேதுருவே சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல. பவுலுடைய நிருபத்தை மாத்திரமல்ல, மற்ற வேத வாக்கியங்களை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா புரட்டிக்கிறாங்க. அவர் சொல்றார் பாருங்க, புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். வேத புரட்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முதல் நூற்றாண்டு காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. வேதத்தை புரட்டுறவங்க. ஏன் வேதத்தை புரட்டுறாங்க, காரணம் என்ன? அதுக்கே பதில் சொல்றார். கல்லாதவர்கள், தேவனுடைய சத்தியங்களை சரியாக கற்றுக்கொள்ளாதவர்களும் தேவனுடைய சத்திய வசனங்கள்ல உறுதி இல்லாதவர்களும் என்ன செய்வாங்கன்னா வேத வாக்கியங்களை புரட்டுவாங்க. வேத வாக்கியத்தை யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம், யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். சத்தியங்களை யார் உணர்ந்து கொள்ள முடியும்? தேவனை யார் பிரியப்படுத்துறாங்களோ, தேவன் யாருக்கு உணர்ந்துகொள்ள கொடுக்கிறாரோ அவங்க தான் சத்தியங்களை என்ன செய்ய முடியுங்க, உணர்ந்து கொள்ள முடியும். வேத வாக்கியத்தை எல்லாருமே வாசிக்கலாம். கர்த்தருடைய சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே வாசிக்கலாம், கிறிஸ்தவர்கள் வாசிக்கலாம், உலகத்தார் கூட வாசிக்கலாம். ஆனால் தேவனுடைய சத்தியங்களை யார் உணர்ந்து கொள்ளுவாங்க? சரியான சத்தியங்களை தேவன் ஒரு மனிதனுக்கு அந்த உணர்ந்துகளை என்ன செய்யணுங்க, கொடுக்கணும். தேவன் அந்த மனிதனுக்கு உணர்ந்து கொள்ளுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் யாரை பிரியப்படுத்தணும்னா தேவனை பிரியப்படுத்தணும். சரிங்களா? பாருங்க, இன்றைக்கு ஒரு உபதேசம் இருக்கு. பிரிவினை கூட்ட மக்கள் மத்தியில் உபதேசம் இருக்கு. இந்த பாதாளம், நரகம், ஆத்துமா இதெல்லாம் விசுவாசிக்காத கூட்டங்கள் கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கு. பிரிவினை கூட்ட மக்கள்னா என்ன பண்றாங்கன்னா அப்படிப்பட்ட உபதேசங்களை போதிக்கிறாங்க. பாருங்க, ஒரு மனிதன் மரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதன் எங்கே போகிறான்? இந்த பூமியில ஆவி மாதிரி சுத்துறான். இன்னைக்கு பிரஜாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் மரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை தற்கொலை பண்ணி மரிக்கிறார் அல்லது விபத்துல மரிக்கிறார், அவருக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் முடிகிற வரைக்கும் இந்த பூமியிலே ஆவி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்கன்றாங்க. லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே எது இருந்ததுன்னா இந்த அசுத்த ஆவிகள் இருந்தது. இந்த அசுத்த ஆவிகள் என்பது எது? பூமியிலே விபத்திலே மரித்து போன மனிதன் அல்லது தற்கொலை செய்து மரித்து போன மனிதன் இந்த பூமியில ஆவி மாதிரி சுத்துறாங்களே, அந்த ஆவியை பத்தி பேசுறாரு. வசனம் பாருங்க, அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும். அப்ப அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவங்க முதல் நூற்றாண்டு காலத்துல இருந்தாங்களா இல்லைங்களா? வாதிக்கப்பட்டவர்கள் சொல்லும்போது பன்மையில சொல்றாரு. அப்ப நிறைய பேர் இருக்காங்களா இல்லைங்களா? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும். அப்போஸ்தலருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? அசுத்த ஆவிகளை துரத்தும்படியான அதிகாரத்தை என்ன செய்யறாருங்க, கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் ஏன் கற்றுக்கொள்ளணும்? சத்தியத்தை குறித்ததான அறிவு எப்போதும் நம்மள்கிட்ட இருக்கணும். யாராவது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த பூமியில மரித்து போன ஆத்துமாக்கள் இந்த பூமியில தான் இருக்காங்களா? இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? மனுஷர்களை பிடிக்கிறாங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குங்க, அசுத்த ஆவி பிடிச்சிருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அசுத்த ஆவிகள் பேய்கள் சொல்றாங்க இல்லைங்களா, பொல்லாத ஆவிகள் சொல்றாங்க. அது மனுஷர்களை பற்றி பேசுதா அல்லது ஆவிகளை பற்றி பேசுதா? இந்த பூமியில மரித்து போன மனிதன் தான் அசுத்த ஆவியா இருக்கிறாங்க. ஒரு மனிதன் மரித்து போயிட்டு அவன் எங்க போவான்? மத்தேயு 10:1 அசுத்த ஆவிகளை துரத்துவும்.
தேவன் மனுஷர்களை பற்றி அவர் பேசும்போது ஆத்துமாக்கள் தான் பேசுவார். ஆவிக்கும் ஆத்துமாக்களுக்கும் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்கு. தேவதூதர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். பொதுவாக வேத வாக்கியத்துல மனம், இருதயம், ஆத்மா இருக்கு இல்லைங்களா? இதை பொதுவா தேவன் சொல்லும் பொழுது ஆவின்னு சொல்லுவார். ஆனால் மனுஷர்களை பற்றி தேவன் பயன்படுத்தும் போது எப்படிதான் பயன்படுத்துவார்னா ஆத்துமாக்கள் அப்படிதான் பயன்படுத்துவார். ஆவி ஆவின்னு சொல்லுவாரு, ஆத்துமாக்களும் ஆத்துமாக்கள் சொல்லுவார். அப்ப அசுத்த ஆவிகள் சொல்லும் பொழுது அந்த ஆவிகள் என்பது ஆத்துமாக்கள் அல்ல, அது ஆவிகள். எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். எல்லா ஆத்துமாக்களும் சொல்லும் பொழுது இந்த அசுத்த ஆவிகளை சேர்த்து சொல்றாரு தேவன். யாரை பத்தி அங்க பேசுறாரு? மனுஷர்களை பற்றி பேசுறாரு பாருங்க. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்ப ஆத்துமாக்கள்லாம் யாரு? மனுஷர்கள். மனுஷர்களை தான் தேவன் என்ன சொல்லுவாருன்னா ஆத்துமாக்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அந்த 3000 பேர் தேவன் சொல்லும் பொழுது 3000 ஆத்துமாக்கள். தேவன் மனுஷனை பற்றி பயன்படுத்தும் போது ஆத்துமாக்களை தான் என்ன செய்வாருங்க அவர் பயன்படுத்துவார். பாருங்க, நமக்குள்ளே உள்ளான மனுஷன்ல 3 பாகம் இருக்கு: மனம், இருதயம், ஆத்துமா. தேவன் மனுஷன் பயன்படுத்தும் போது ஆவின் பயன்படுத்த மாட்டார். ஆத்துமாக்கள், மனுஷ ஆத்துமாக்கள். பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தினாங்க இல்லைங்களா? அந்த பலிகள் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு பாருங்களேன். யாத்திராகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கும் அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாகவும் கொடுக்கவும் வேண்டாம். தேவன் ஐஸ்வர்யவான், தரித்திரன் பயன்படுத்தும் போது எந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாரு? ஆத்துமாக்கள். பாவ நிவர்த்தி பண்ணும்படி அவங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னா காணிக்கை கொடுத்துக்கிறார். பாவ நிவர்த்திக்காக அரை சேக்கல் என்ன செய்யணும்? நீங்க கொடுக்கணும். அப்ப ஆத்துமாக்கள்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. அப்ப காணிக்கை கொடுக்கறாங்கன்னா யார் தான் கொடுப்பாங்க? ஆத்துமாக்கள். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. எதுக்காக பலி செலுத்தப்படணும்? ஆத்துமாவிற்காக தான் பலியே, ஆவிக்காக இல்ல. எதுக்காக பலி? ஆத்துமா. யார தேவன் ஆத்துமாக்கள் சொல்றாரு? மாம்சத்திலும் இரத்தத்திலும் யார் இருக்காங்களோ அவர்களை தேவன் எப்படி அழைக்கிறார்னா ஆத்துமாக்கள். அவர்களுக்காக தான் காணிக்கையும் பலியும் என்ன செய்யப்பட்டதுங்க? செலுத்தப்பட்டது. இந்த யெகோவா சாட்சிகள்னு ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் பாதாளம், நரகம் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்க. பரதீசம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த காரியங்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னு நம்ப மாட்டாங்க. ஒரு மனிதன் மரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பூமியில அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பூமியில அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவனுடைய நினைவுகள் எங்க இருக்கும்னா தேவனிடத்திலே இருக்கும். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது தேவன் தம்முடைய நினைவுகள்ல கொண்டு வந்து அந்த மனுஷன் என்ன செய்வாரு? உயிரோடு எழுப்புவாரு. அப்ப மரித்து போன எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பூமிக்குள்ளர தூங்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் விகற்பமா இருக்கும். இயேசுவை தேவன் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வேத வாக்கியங்கள் அப்படி சொல்லுகிறது இல்லை. நம்ம அதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. அவங்களோட உபதேசங்களை தான் நம்ம பார்க்கிறோம். எந்த உபதேசம்னா, மரித்து போன மனிதன் பூமியில நித்திரை செய்யறானா, அவங்க சில வேத வாக்கியங்களை பயன்படுத்துறாங்க. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இந்த வசனத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப பூமியில அடக்கம் பண்ணப்பட்டவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க என்ன செய்வாங்கன்னா விழித்தெழுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு வேத வாக்கியத்தை பயன்படுத்துறாங்க. யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28, 29 பாருங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அந்த பிரேத குழிக்குள்ள இயேசு கிறிஸ்து சத்தத்தை அவங்க என்ன செய்வாங்களாம், கேட்பாங்களாம். கேட்டோன்னு என்ன செஞ்சிருவாங்க, எந்திரிச்சிருவாங்க பாருங்க. 29ஆம் வசனத்துல, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இந்த வேத வாக்கி தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்க, நித்திரையிலிருந்து எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, அவங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில மறுரூபமாகிறாரு. அப்ப 2 பேர் அங்க வர்றாங்க. யாருன்னா மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். வந்தது யாரு? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? பூமிக்கு இருந்து வந்துட்டாங்களா? எங்க இருந்து வந்தாங்க? அப்ப எங்கிருந்து வந்திருக்காங்க இல்லைங்களா? எப்படி இருந்தாங்க? அவர்கள் காணப்பட்டாங்களா இல்லைங்களா? அவர்களுக்கு காணப்பட்டார்கள். 3 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. பேசும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்திருக்கிறது யாரு? மோசேயும் எலியாவும் வந்திருக்கிறார்கள். அவங்க எங்கிருந்து வந்துக்கிறாங்க? அவங்க ஜீவனோடு இருக்காங்களா இல்லையா? தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்கள், தேவனுக்குள்ளாக மரிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் ஜீவனோடு இருப்பாங்களா இல்லையா? பூமியில எப்படி போய் தூங்கிட்டு இருப்பாங்க? உள்ள போய் தேவனுடைய நினைவுகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க எப்படி வந்தாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 பாருங்க. மேலும் மரித்தோர் உயிர் தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய். தேவன் மோசையினுடைய முச்சடியை பற்றிய வாக்கியத்துல தேவன் என்ன சொன்னார்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களின் தேவன். ஆபிரகாம்ல இருந்து 500 வருஷத்துக்கு மேல அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆபிரகாம் மரித்து பல வருஷம் ஆயிடுச்சு. தேவன் சொல்றாரு, நான் யாருக்கு தேவனாய் இருக்கிறேன்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாய் இருக்கிறேன். இவங்க சொல்றாங்க, அவங்கள எங்கதான் இருக்கிறாங்க? பூமியில நித்திரை பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்கன்றான். தேவன் நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு என்னமா இருக்கிறேன். இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? ஜீவனோடு இருக்கிறார்கள். அவங்க நினைச்சுக்கிறாங்க எல்லாம் அவங்க தேவனுடைய மனதில் இருக்கிறாங்க, ஜீவனோட தேவனுடைய நினைவுகள்ல அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? பாருங்க, இந்த நித்திரைன்னு சொல்றாங்க பாருங்க. மேல வாசித்தோம் இல்லைங்களா, தானியேல் புஸ்தகத்துல அவங்க நித்திரை பண்றாங்க. நித்திரைன்னா 2 நித்திரை இருக்கு. ஒண்ணு, நாம் இரவு நேரத்துல படுக்கைக்கு போறோம். அப்ப என்ன செய்யறோம்? போய் நித்திரை பண்றோம். அந்த நித்திரையில நம்ம எப்பனாலும் விழிச்செல்லாம். நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, இல்ல காலையில கூட என்ன பண்ணுவாங்க? விழித்தெழுவாங்க. இன்னொரு நித்திரை இருக்கு. அது என்னன்னா, அது மரணம். அது 2 மரணம் இருக்கு. என்ன மரணம்னா, பூமிக்குரிய மரணம் ஒண்ணு, 2வது ஆவிக்குரிய மரணம். இயேசு சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். பூமிக்குரிய வகையில மரிச்சு போனவங்க ஒத்துக்கிறாங்க, ஆவியில் ஆத்மாவில மரிச்சு போனவங்க இருக்கிறாங்க. அந்த மனிதனுடைய அப்பா என்ன ஆயிட்டாருன்னு இறந்துட்டார். இயேசு சொன்னாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அவங்க அப்பா உலக வாழ்க்கை வாழ்ந்து தேவனை தேடாமல் என்ன ஆயிட்டாருங்க? மரிச்சிட்டார். சரீரத்தில் என்ன ஆயிட்டாருன்னு மரிச்சிட்டார். தேவனை தேடாதவர்கள் ஆத்மாவில மரிச்சு போனவங்க இருக்கிறாங்க. இயேசு சொன்னாரு, இந்த ஆத்மாவில மரிச்சு போனவங்க யாரை அடக்கம் பண்ணட்டும்? சரீரத்தில் மரித்து போன உன் தகப்பனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செய்ய? பின்பற்றி வா. ஆத்ம மரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? சரீர மரணம் ஒண்ணு இருக்கு, 2 மரணம் இருக்கு இல்லைங்களா? மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. விலகுங்கள்,
இந்த சிறிய பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இயேசு ஒரு சிறு பெண்ணை எழுப்புவதற்காக வீட்டுக்கு போறாரு. அந்த பெண் இறந்துட்டாங்க. புலம்புறவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு அங்க போய் சொன்னாரு, இந்த சிறு பெண் என்ன ஆகல, அவ மரிக்கல, நித்திரையா இருக்கிறாள். அப்ப நித்திரை என்பதற்கான அர்த்தம் இந்த வசனத்துல மரணம். தேவனால் அந்த சிறு பெண்ணை எழுப்ப முடியுமா, முடியாதுங்களா? முடியும். அப்ப நித்திரை என்பது இங்க என்னவா இருக்கிறது? மரணம். யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் பாருங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். லாசர் என்ன ஆயிட்டாரு? நித்திரை அடைந்திருக்கிறான். இவங்க சொன்னாங்க, ஆண்டவரே அவர் தூங்கிட்டு என்ன செஞ்சிருவாரு, எழுந்துச்சுக்குவாரு, எழுப்பி விட்டுறலாம்னாரு. இயேசு மறுபடியும் என்ன சொன்னார்னா, இயேசுவானவர் 13 வசனம் பாருங்க, இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களும் நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். இயேசு எதை பத்தி பேசுறாரு? லாசரு மரித்து போயிட்டாரு. மரணம் என்பது என்னவா இருக்கிறது? நித்திரை. தூக்கம் என்பது என்னவா இருக்கிறது? அது நித்திரையாத்தான். பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது. மரிக்கிற ஆத்துமாக்கள் எங்க போறாங்க? யெகோவா சாட்சி சொல்றாங்க, பாதாளங்கிறதெல்லாம் கிடையாது, பரதீஸ் என்பதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். பாதாளம் என்று ஒன்று இல்லாவிட்டால். இந்த வேத வாக்கியத்துல தேவன் என்ன சொல்றாரு? பொய் சொல்றார். ஏன்னா அந்த வேத வாக்கியத்துல பாருங்க, அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அப்ப அவங்க சொல்றாங்க தேவன் பொய் சொல்றாருன்றாங்க. பாதாளம் கிடையாது. தேவன் என்ன சொல்றாரு? பொய் சொல்றாரு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் தெளிவா தெரியுதா? அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? கூடாக்கப்பட்டிருக்கு. ஏன்? தேவன் சொல்லக்கூடிய வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? இருதயம் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் தேவன் என்ன செய்வாரு? அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை என்ன செஞ்சுக்கிறாருங்க? குருடாக்கி போட்டிருக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், மெத்த படித்தவர்கள், பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய நிலையில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? அந்த கூட்டத்துல தான் இருக்கிறாங்க. உலக கல்வியில தேர்ந்தவங்க எல்லாருமே அதுல தான் இருக்கிறாங்க. தேவன் இந்த உலக கல்வி என்ன ஆக்கிட்டாரு? அவங்க எல்லாம் யாரு? பைத்தியமானவர்கள். உலக கல்வியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக வேத வாக்கியத்தை பார்க்கறதுனால அவங்கள எப்படி இருக்கிறாங்க? பைத்தியம் உடையவங்களா இருக்கிறாங்க. யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். யோபுக்கு என்ன விசுவாசம் இருந்தது? பாதாளம். யோபுவுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு எல்லா பரிசுத்தவான்களுக்கும் என்ன விசுவாசம் இருந்தது என்று சொன்னால், மனிதர்கள் மரிக்கின்ற பொழுது அவன் எங்கதான் இறங்குவான்? பாதாளத்தில். அங்கதான் இறங்குவான்ற. அதான் இறங்குவான்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னு விசுவாசிக்கிறாங்க. இவர்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கிறது? பாதாளங்கிறது பைபிள்ல பல அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்படுது. ஆழமான குழிக்கு என்னன்னு சொல்லுவாங்க? பாதாளம். மோசையின் காலகட்டத்தில் இந்த தத்தான் அபிராம் கூட்டம் எல்லாம் அந்த பூமிக்குள்ள அப்படியே இறங்கிடுவாங்க. அதை தேவன் சொல்லும்போது பாதாளம்னு வரும். பாதாளம்னா என்ன அர்த்தம்? படுகுழி, பெரிய குழி. அப்ப நீ நல்லா கவனிங்க. பாதாளம் என்று சொல்லும் பொழுது வேத வாக்கியத்துல சில வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா வித்தியாசமாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மனிதன் மரித்து போகின்ற பொழுது அவன் பாதாளத்துக்கு போறான்னு சொல்லும் போது, தேவன் சொல்லும் பொழுது அவன் எங்கதான் போவான்? அது இருக்கா இல்லைங்களா? அது உறுதியான ஸ்தலமா? அது உறுதியான ஸ்தலம். பாதாளம் என்பது பாருங்க, இந்த வேத வாக்கியத்தை பாருங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கா. பாதாளங்கிறது பூமிக்குள்ள இருக்கான்னு கேட்கறாங்க சில பேர்.
பாதாளங்கிறது எங்க இருக்குங்கிறது நம்ம என்ன செய்ய போறோங்க? வேத வாக்கியத்தை நம்ம பார்க்க போறோம். பூமிக்குள்ளதான் பாதாளம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாதாளம் எங்கே இருக்கிறது? இந்த கூட்ட மக்களுக்கு ஏன் பாதாளம் இருக்கிறது தெரியவே இல்லை. லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22, 23 பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். தரித்திரன் மரித்து அப்படியே சரீரத்தோட கொண்டு போயிட்டாங்களா அல்லது அவனுடைய ஆத்மாவை கொண்டு போனாங்களா? எதை கொண்டு போனாங்க? ஆத்துமா. எங்க கொண்டு போய் விட்டாங்க? ஆபிரகாமின் மடியில கொண்டு போய் விடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் மரிச்சிட்டானா எங்க இருப்பான்? பூமிக்குள்ள இருப்பான். நினைவுகள் எங்க இருக்கும்? தேவனிடத்துல இருக்குன்றான். இந்த வேத வாக்கியத்துல இயேசு கிறிஸ்து பொய் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க இயேசு என்ன சொல்றாரு? பொய் சொல்றாருன்றாங்க. முதல்ல யார பொய் சொல்றாங்கன்னு சொன்னாங்க? தேவனு. பரிசுத்தவான்கள்லாம் பொய் சொல்றாங்கன்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு, இவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, இயேசு என்ன சொல்றாரு? பொய் சொல்றாரு அப்படிமா. அடுத்த வசனம் பாருங்க, லூக்கா 16:23. பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற போது. இயேசு பாதாளன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, அது உண்மையா இல்லைங்களா? அதாவது இயேசு சொல்லுவாரு, இயேசுவின் நாடுகள் யாரைதான் பின்பற்றும்? அவரை தான் பின்பற்றும். என் நாடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறதுன்ற. நாம் இயேசு கிறிஸ்துவின் சீசர்லாம் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய ஆடுகள்லாம் இருப்போம் என்று சொன்னால், இயேசு என்ன போதிக்கிறாரோ அதை நம்ம என்ன செய்வோம்? மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்வோம். மனுஷருடைய உபதேசங்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்போமா? நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அவர் சொல்ல பாருங்க, பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசர்வையும். ரெண்டு பேரும் எங்கதான் போனாங்க? பாதாளம். லாசரு அங்கதான் போனாரு, ஐஸ்வர்யவானும் அங்கதான் போனார். ஐஸ்வர்யன் எங்க போனாரு? பாதாளத்துல. கீழான பாதாளம் ஒரு பாதாளம் இருக்குது, அங்க போயிட்டார். மேலான பாதாளம் இருக்குது, அது என்ன? பரதீசு, ஆபிரகாமின் மடி. ஐஸ்வர்யவான் இங்க இருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், தூரத்துல பார்க்கிறார். பார்வை தெளிவா தெரியுதா இல்லைங்களா? நல்ல தெளிவா தெரியுது. கண்ணாடி போட்டிருந்தார? பார்வை நல்ல தெளிவா தெரியுது. லாசருவையும் பார்க்கிறாரு, ஆபிரகாம் என்ன செய்யறாருங்க? அந்த சம்பாஷணைகள் என்ன என்பது நமக்கு தெரியுமா இல்லைங்களா? இல்லைங்க, இதெல்லாம் கட்டுக்கதைங்கன்றாங்க. நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தில் இயேசு அவ்வளவு தெளிவா சொல்லிக்கிறார். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அது கட்டுக்கதையா? இருந்தான் சொல்ற. ஐஸ்வர்யவான் இருந்தான். இருவரும் மரித்தார்கள். தேவதூதனால் ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாம் இருக்காரா இல்லைங்களா? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய பிதாக்களுடைய தேவன். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு அவர் என்னவா இருக்கிறாருங்க? ஆபிரகாம் ஜீவனோடு இருக்கிறாரு, ஜீவனோடு இருக்கிறார். லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 42, 43 பாருங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இந்த வேத வாக்கியத்தை அவங்க சொல்றாங்க, அது பொய்யின்றாங்க. இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கல்லன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். வலது பக்கத்தில் கூடிய கல்லன் மனம் திரும்பிட்டார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இயேசு சொன்னாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட. அப்ப இயேசு எங்க போனாரு? பரதீசு. கல்லன் எங்க போனா? பரதீசு. இயேசு அப்படி அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தேவனுடைய நினைவுகளுக்கு போயிட்டாரு. தேவன் ஞாபகம் வச்சு அப்படி எழுப்பி விட்டாரு அவரை. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக என்ன வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தை அங்க என்ன ஆகுதுங்க? நிறைவேறுது. இயேசுவை தேவன் எங்கே இறங்க பண்ணுவார்?
அப்போஸ்தலர் 2:31 அவன் கிறிஸ்துனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். கிறிஸ்துனுடைய ஆத்துமா எங்க போகும்? பாதாளத்திலே. அங்க இருந்த இயேசு என்ன செஞ்சாருங்க? பூமிக்கு வந்து என்ன செஞ்சாருங்க? உயிர்த்தெழுந்தார். ஏன் அவங்க அதை நம்புறதுல தெரியுங்களா? இந்த பாதாளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? நீங்க எபிரேய வேதாகமத்துல, கிரேக்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா காணப்படாத உலகம் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை பார்க்க முடியாது, இது சும்மா அப்படின்றாங்க. காணப்படாத உலகம்னா அது பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட உலகமே கிடையாது. பாருங்க, காணப்படாத உலகம் இருக்குன்றான். பரதீசன் இருக்கு இல்லைங்களா? கிரீக்ல என்ன இருக்குன்னா பூங்கான் இருக்கு. என்ன இருக்குங்க? பூங்கா. ஏதேன் தோட்டம் இருந்தது இல்லைங்களா? அந்த தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பதாக எப்படி இருந்திருப்பாங்க? எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாங்க. நீங்க பூங்காவுக்கு போறீங்க, உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும்? மகிழ்ச்சி இருக்குமா இல்லைங்களா? அப்ப தேவன் பரதீசம் சொல்லும் பொழுது, பாரடைஸ் சொல்லும் பொழுது என்ன பயன்படுத்துறாரு? பூங்கா, மகிழ்ச்சியான ஒரு இடம். ஏன்னா மரிக்கிறவங்க தங்களுடைய பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். பூமியில கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க எப்படி இருப்பாங்க? போய் இளைப்பாறுவாங்க. இவங்க பாருங்க, பூங்கா எப்படிங்க? அங்க பூங்கா எப்படிங்க இருக்கும்? பூங்கான்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படி ஒரு இதே கிடையாதுங்கன்றான். சரி, அந்த இடத்த தேவன் எப்படி பயன்படுத்துவாரு? என்ன வார்த்தை சொன்னா பயன்படுத்துவாரு? இல்ல என்ன வார்த்தை சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்க? யெகோவா சாட்சிகள். பாதாளம் சொன்னா காணப்படாத உலகம், பரதீசன் சொன்னா பூங்கா. இந்த ரெண்டு வார்த்தை எல்லாமே இவர் எந்த வார்த்தை சொன்னாலும் ஏத்துக்குவாங்களா? நிச்சயமா ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்ப நம்மளை பார்க்கிறோம், நமக்குள்ள உள்ள ஜீவன் இருக்கா இல்லைங்களா? உயிர் இருக்கா இல்லைங்களா? நமக்குள்ள 3 பாகம் இருக்கு, மனம், இருதயம், ஆத்துமா. ஒரு மனிதன் மரிக்கின்ற பொழுது 3 வெளியே போகும்போது நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஒரு மனிதன் மரிக்கிறான், அவன்கிட்ட இருந்து ஆவி வெளியே போகுது, மனம், இருதயம், ஆத்துமா வெளியே போகுது. அதை பார்க்க முடியுமா? ஏன் பார்க்க முடியாது? மாம்ச கண்களை என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாது. காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டது, காணப்படாதவைகள் எப்படிப்பட்டது? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17-18 பாருங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ காணப்படாத எது ஒன்றும் எப்படிப்பட்டதுங்க? நீங்க மாம்ச கண்கள் எதெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாமே அக்னிக்கு சாம்பலாயிரும். காணப்படாதவை எது? மனம், இருதயம், ஆத்மாவை பார்க்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை நீங்க பார்க்க முடியுமா? ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது எல்லாமே எப்படிப்பட்டதுங்க? நித்தியமானது. பாதாளம் காணப்படாதது, அது நித்தியமானதா? இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அது எப்படிப்பட்டதுங்க? நித்தியமானது. பரதீசு காணப்படாதது, அது நித்தியமானதா? நித்தியமானது. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அது எப்படிப்பட்டதுங்க? நித்தியமானது. பரலோகம் நித்தியமானது. கண்ணில் பார்க்க முடியுமா? அந்த ஆவிக்குரிய குருடர்களுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? குருடாக்கி போட்டார். அவர்களால் தெளிவான பார்வை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவங்க எப்போதும் எப்படிதான் சிந்திப்பாங்க? மாம்ச பிரகாரமா தான் சிந்திப்பாங்க. இயேசு சொன்னார் இல்லைங்களா, ஒருவன் மறுபடியும் பிறமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னார். நிகதோம் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, மறுபடியும் போய் தாயின் வயிற்றுல போய் பிறக்க முடியுமான்னு கேட்டார். அவருக்கு ஆவிக்குரிய பார்வை என்பது இருக்குதா? அதே போலதான் இந்த ஆவிக்குரிய குருடர்களுக்கும் வேத வாக்கியத்தை பற்றியதான தெளிவான பார்வை அவங்கள்ட்ட இல்ல. ஏன்னா தேவன் அவங்களை என்ன பண்ணிக்கிறாருங்க? குருடாக்கி போட்டார். தேவனுடைய சத்தியங்களை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். சிலுவையில இயேசு மரித்த போது அதற்கப்புறம் என்ன சம்பவித்தது? நல்லா கவனிங்க. அவர் மாம்சத்தில் கொலையுண்ட உடனே என்ன செய்யப்பட்டார்? ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு பரதீசுக்கு போயிட்டாரு, அங்க சும்மா இருந்தார் அல்லது அவருக்கு வேலை இருந்ததா? என்ன வேலை? 19 பாருங்க. அந்த ஆவியிலே போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இயேசு இந்த பூமியில மரிக்கிறாரு. அவர் எங்க போயிட்டாரு? பரதீசுக்கு போயிட்டாரு. அங்கிருந்து எங்க போறாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்படி போறாரு. அந்த ஆவிகள் சொல்லும் பொழுது நோவா காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் அவங்க இல்ல. நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் போது அங்கிருந்த ஆவிகள் என்ன செய்யலங்க? தேவனுக்கு கீழ்ப்படியல. அந்த 8 பேர் மாத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரீக்ல சொல்ற 8 ஆத்துமாக்கள். இயேசு ஆத்துமாக்களுக்கு போதிச்சாரா அல்லது ஆவிகளுக்கு போதிச்சாரா? ஆத்துமாக்கள்னா சூக்கே, ஆவினா நியூமா. கிரீக்ல அப்படிதான் இருக்கு. நியூமான காற்று, ஆத்துமான சுவாசித்தல். யார் சுவாசிக்கிறா? நம்ம தான் சுவாசிக்கிறோம். நம்ம தான் என்னவா இருக்கிறோம்? ஆத்துமாக்கள். மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நம்ம சுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யாருக்கு போதித்தார்? நியூமாவுக்கு போதித்தாரா அல்லது சூக்கேவுக்கு போதித்தாரா? சூக்கே என்பது யாரு? ஆத்துமாக்கள். நியூமா என்பது யாரு? ஆவிகள். இயேசு யாருக்கு போதிச்சாருங்க? ஆவிகளுக்கு போதிச்சார். ஏன் போதிக்கணும்? அவசியம் இருக்குதா? என்ன காரணம் என்பது நமக்கு தெரியுமா? அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக போதிச்சாருன்றாங்க. நமக்கு ஏதாவது தெரியுமா? ரட்சிப்பு என்பது இந்த பூமியில நமக்கு ஒரே ஒரு முறை தான் இருக்குது. அந்த ஆவிகளுக்கு ஏன் போச்சாரு நமக்கு தெரியுமா? பரதீசுல ஆபிரகாம் ஐஸ்வர்யனுக்கு போதிக்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன கொடுக்கிறாருங்க? பதில் கொடுக்கிறார். அப்படி போதிக்கிறதுனால அந்த ஐஸ்வர்யானுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போகுதா? எதுவுமே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து யாருக்கு போதித்தார்? நியூமாக்களுக்கு தான் போதிக்கிறார். 8 ஆத்துமாக்களுக்கு அல்ல. அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை என்ன பண்ணிட்டாருங்க? நமக்கு மேற்கோள் காட்டுறாரு. அந்த ஆவிகளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? இவங்க சொல்றாங்க இல்ல இயேசு கிறிஸ்து எங்கதான் இருந்தாரு? பூமியில நித்திரை பண்ணிட்டே இருந்தாருன்றாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, பாதாளம் என்பது எங்க இருக்கிறது? இப்ப நல்லா கவனிங்க. லாசரு ஐஸ்வர்யன் சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானும் லாசரும் மரிச்சு போறாங்க. ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்படுறார். தூரத்துல யாரை பாக்குறாருன்னா லாசருவை பாக்குறாரு. ஆபிரகாமி லாசருவை பாக்குறாரு. அப்ப இந்த பாதாளத்துல 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி வேதனை உள்ள ஸ்தலம், இன்னொரு பகுதி என்ன? பரதீஸ். அந்த பாதாளம் எங்கே இருக்கிறது? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதலையும் சொல்லுகிறேன். ஒரு உண்மையை சொல்றாரு, பொய் சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் என்னைக்கு எப்பதான் சொல்லுவாருங்க? பவுல் எப்போதும் என்னதான் சொல்லுவாரு? உண்மை, சத்தியத்தை தான் சொல்லுவார். அவர் என்ன சொல்ல பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் பானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். பவுல் அறிந்த மனுஷன் எங்க வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுறாரு? 3ஆம் பானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறமே இருந்தானோ, அதை யார் அறிவார்? அதை யார் அறிவார்னு தேவன் தான் அறிவார். என்ன பண்ணாரு? அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் அறிந்த மனுஷன் பரதீசுக்குள்ளாக போனார? பரதீசு என்பது இருக்கா இல்லைங்களா? இவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் இல்லை.
பாதாளம் என்பது காணப்படாத உலகம், அதெல்லாம் கிடையாது. பரதீஸ் என்பது பூங்கான்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்றான். பவுல் உண்மையை சொல்றாரு, பொய் சொல்றாரு? பவுல் இங்க பொய் சொல்றாருன்னு யாரு பொய் சொல்லுவா? அவர் ஏவின பரிசுத்தாவின்னு பொய் சொல்றார். பரிசுத்தாவி அனுப்பினது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? பொய் சொல்றாரு. அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். அவரும் என்ன சொல்றாருங்க? பொய் சொல்றாரு. இவங்க யார பொய்யராக்குறாங்க? பிதாவாகிய தேவனையும் பொய்யராக்குறாங்க. என்ன ஆகும் அவரை பொய்யராக்குனா? இந்த வேத வாக்கியம் சத்தியமா இல்லையா? அப்ப பரதீசுக்குள்ள எடுக்கப்பட்டாரு. அப்ப பாதாளம் என்பது பூமிக்குள்ள இருக்குதா அல்லது மூன்றாம் வானத்துல இருக்குதா? மூன்றாம் வானத்துலதான் பாதாளம் இருக்குது, இருக்கா இல்லைங்களா? அங்கதான் இந்த மனுஷன் என்ன செய்யப்படுறாருங்க? எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறோம். மனுஷர் பேசாத வார்த்தைகள் அங்க பேசப்படுது இல்லைங்களா? அந்த வார்த்தைகள் புரிந்து கொள்ள முடியுதா? வாக்குக்கு எட்டாத வார்த்தைகள் அவரே புரிந்து கொள்ள முடியும். யாரு? பவுல் அறிந்த அந்த மனுஷன். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன். தேவன் எப்படி அங்க போனாருன்னு அந்த மனுஷனுக்கு. ஆனா போனாரா? பரிசு என்பது இருக்குதா இல்லைங்களா? தேவன் நமக்கு இதுல சாட்சி கொடுக்கிறாரு. யார் மூலமா சாட்சி கொடுக்கிறாரு? பவுலின் மூலமாக நமக்கு என்ன கொடுக்கிறாருங்க? சாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமீன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். இயேசு இல்லாத ஒன்றிற்கு திறவுகோலை கையில் வச்சிருப்பாரு. இயேசு எந்த திறவுகோலை வச்சுக்கிறாரு? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல். திறவுகோல் அவர் கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். இவங்க சொல்றாங்க இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க, திறவுகோலை என்ன செய்யல, கொடுக்கல. பாதாளம் என்று ஒன்று இருந்தாதான் என்ன கிடைக்கும் அவருக்கு? திறவுகோல் கிடைச்சிருக்கும். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மரணம் சம்பவிக்குதுன்னு அதுக்கு யார் காரணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு தான் இருக்குதுங்க? இன்னைக்கு ஜீவனை எடுக்கிறது யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவனை கொடுக்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அதிகாரம் இப்பொழுது யார் கொடுக்கப்பட்டிருக்குங்க? கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. சமுத்திரம் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். யெகோவா சாட்சிக்காரங்க இந்த வசனம் என்ன ஆகாதுங்க? பிடிக்காது. எங்கெல்லாம் பாதாளம் வந்திருக்கோ, எங்கெல்லாம் பரதீசம் வந்திருக்குதோ, எங்கெல்லாம் நரகன் வந்திருக்கோ, அதெல்லாம் எங்களுக்கு என்ன ஆகாதுங்க? பிடிக்காது. தேவன் அவ்வளவு கொடுமையுள்ள தேவன் எல்லாம் கிடையாது. ரொம்ப இரக்கம் உள்ளவர் நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த வேத வாக்கியத்துல சமுத்திரம் தண்ணீருள்ள மரித்தோரை இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது சமுத்திரத்தை செத்து போயிருப்பானா? அங்கிருந்து என்ன செய்வாங்க? உயிர் தொழுவான். அவங்கள எங்க இருந்து வருவாங்க? பாதாளத்திலிருந்து வந்து என்ன செய்வாங்க? எல்லாருமே எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி செத்தாங்களோ, சாம்பலாய் செத்தா கூட சாம்பல் என்ன செய்வாங்க? எல்லாருமே உயிரோடு என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் என்ன சம்பவிக்கும்? மரணமும் பாதாளம். மரணம் என்பது இருக்காது. மரணமும் பாதாளமும் எங்கே தள்ளப்படும்? அக்னி கடலிலே தள்ளப்படும். அக்னி கடல் ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? பாதாளத்துல 2 பகுதி இருக்குது. வேதனையின் சொல்லுக்கு பரதீஸ் 2 நாள் சேர்த்து தள்ளிடுவாரு. நமக்கு எதுவும் தெரியாது பத்திலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, எதை தள்ளிடுவேன்? பாதாளத்தை எதுல தள்ளுவேன்? அக்னி கடல்ல தள்ளுவேன்ற. அதை விசுவாசிக்க வேண்டுமா? அதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் உயிர் தெழுந்த பின்பு, எல்லா மனுஷர்களும் உயிர் தெழுந்த பின்பு கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க போவாங்க? தேவனுடைய சமூகத்துக்கு போவாங்க. துன்மார்க்கர்கள் எங்க போவாங்க? அக்னி கடலுக்கு போவாங்க. இதான் மனுஷனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குங்க?
நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப பூமியில ஒரு மனுஷன் எப்படி செத்தாலும், தற்கொலை பண்ணி செத்தாலும் சரி, விஷம் குடித்து செத்தாலும் சரி, தூக்கு போட்டு செத்தாலும் சரி, விபத்திலே மரித்து செத்தாலும் சரி, இயற்கையாகவே வியாதி வந்து மரித்தாலும் சரி, எப்படி மரித்தாலும் மரிக்கும் போது அவன் எங்கதான் போவான்? பாதாளத்துக்கு தான் போவான். அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் அல்லது துன்மார்க்கனாக இருந்தாலும் எங்கதான் போவாங்க? பாதாளம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறது ஒரே ஒரு பிறப்பு தான் இருக்குது. ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குங்க? 7 பிறப்பெல்லாம் இருக்குதா? ஒரே பிறப்பு தான். சரித்திரம் எத்தனை மரணம்? ஒரே மரணம். மறிச்சுட்டான எங்க போயிருவான்? பாதாளத்துக்கு போயிருவான். அடுத்தது எப்பதான் வருவான்? நியாய தீர்ப்புனாலதான் அவன் வருவாங்க. அது வரைக்கும் எங்கதான் இருப்பான்? பாதாளத்துல தான் இருப்பான். அப்ப கேள்வி என்னன்னா, அப்ப இந்த பூமியில வந்து மனுஷர்களை பிடிச்சிக்குது இல்லைங்களா? ஆவிகள்லாம் அங்க செத்தேன் இங்க செத்தேன்னு சொல்லுது இல்லைங்களா? அந்த ஆவிகள் எந்த ஆவிகள் அப்படிங்கிறத கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். தேவன் தாமிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.